வணக்கம் தோழர்களே. பாலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 242 நாட்கள் ஆகிறது. இந்நிலையில் போர் நிறுத்தத்திற்கான பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மறுபுறம் ஹிஸ்புல்லா ஒரு தரப்பிலிருந்து மிக கடுமையான தாக்குதலை நடத்தி வருகிறது. மிக கடுமையான தாக்குதல் என்றால் வெறும் ஆயுத ஏவுகணைகளை வீசுவதும் ஐண்டோம் தடுப்பதுமாகத்தான் கடந்த பல மாதங்களாக நடந்தது. குறிப்பாக அவர்கள் கண்காணிப்பு பகுதிகளை மட்டும் கண்காணிப்பு உளவு கருவிகளை மட்டும் தாக்குகின்றார்கள். ஆனால் இந்த முறை கடந்த 2 நாட்களாக நடத்திய தாக்குதல் என்பது அங்கே இருக்கும் காடுகள் பற்றி எரியும் அளவிற்கு மாறியுள்ளது. அது தீ அணைக்க முடியாத அளவிற்கு பல தீயணைப்பு நிறுவனங்கள் இணைந்தும் அணைக்க முடியாமல் தற்போதும் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு கடுமையான தாக்குதல் நடந்திருக்கிறது. அதே சமயம் ஏமன் அன்சருல்லா அமைப்பும் தங்களது தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். இதெல்லாம் குறித்தான் நாம் இன்று பேசவிருக்கிறோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். தோழர், இப்போ இந்த கடந்த 3 நாளா நீங்க பார்த்திருப்பீங்க, ஜோ பைடன் பேசினதுல இருந்து, அதாவது வந்து நாங்க ஒரு இதை ரெடி பண்ணியிருக்கோம். போர் நிறுத்த ஒப்பந்தத்தை. அதுல இருந்து அதை வந்து ஹமாஸ் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப நேத்து நைட்டு வரைக்கும் வந்து அந்த கத்தாருடைய மன்னர்கிட்ட அவர் பேசினதா சொல்றாங்க. இது எந்த நிலைமையில இருக்கு இப்போதைக்கு? இந்த சுச்சுவேஷன் இப்போ எப்படி இருக்கு கொஞ்சம் சொல்லுங்க. பைடன் வந்து இந்த தீர்மானத்தை, அதாவது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை வந்து ப்ரொமோட் பண்றதா 2-3 நாளைக்கு முன்னாடியே பேசியிருந்தாரு. ஆனா அந்த தீர்மானம் நேத்து தான் ஹமாஸ் கையில ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றாங்க. அந்த அக்ரிமெண்ட் என்ன பேசுதுங்கிறத பத்தி. ஸோ ஆனா ஹமாஸ் வந்து இதுக்கு ஒரு பாசிட்டிவான நோக்கம் இருக்கிறதா நாங்க பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி தான் அதை வந்து ஒரு குட்வில் ஜெஸ்டரை தான் வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. நாங்க வந்து இதை பார்க்குறோன்ட்டு. திரும்ப வந்து ஹமாஸ் தரப்புல இருந்து என்ன அதுக்கான பதில் குடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து இது அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி போகும் என்னங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகளுடைய முடிவுகள் என்னங்கிறத நம்ம பார்க்கணும். அதே நேரத்துல இந்த தீர்மானம் என்ன மாதிரியான ஷரத்துகளை உள்ளடக்கி இருக்கு, போன தீர்மானத்திலேருந்து இது எப்படி வித்தியாசப்படுது அப்படிங்கிறத எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம்னா தான் இதுல என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அன்லெஸ் அன்டில் அது வெளில வர வரைக்கும் நம்மளால இதுல பெருசா எதுவும் கருத்து சொல்றதுக்கு இல்ல. ஆனா இவங்களுக்கு ஒரு போர் நிறுத்தம் அறிவிக்க வேண்டிய தேவை இஸ்ரேல் அரசாங்கத்துக்கும் இருக்கு, அமெரிக்காவுக்கும் இருக்கு. ஏன்னா அந்த வார் ஆஃப் அட்ரிஷனை வந்து இவங்களால தொடர்ந்து நடத்த முடியாது. அதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அவங்களுக்கு பல்வேறு வகையான சிக்கல்கள் இதுக்குள்ள இருக்கு. அது வெளியில அவங்க வந்து 1000 பேசினாலும் அவங்களால தொடர்ந்து இந்த போரை வந்து நடத்தக்கூடிய சூழ்நிலையில இஸ்ரேல் அரசாங்கம் இல்ல, அமெரிக்கா இல்ல. ஆனா ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள் அதுக்கு தயாரிப்பு பணியில இருக்கிறாங்க. அவங்க தொடர்ந்து வந்து இந்த போரை வந்து நடத்துறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. ஸோ அதனால ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகளுக்கு இன்னொரு பொறுப்புணர்வும் இருக்கு. இந்த மக்களையும் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த மக்களுடைய பட்டினியை வந்து போக்கணும்னா போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு போக வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட 8 மாசம் வந்து அந்த மக்கள் வந்து கொடுமையை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ அதையும் அவங்க வந்து கருத்தில் கொள்ள வேண்டியிருக்கு. ஸோ அதனால இந்த போர் நிறுத்தம்ங்கிறது இந்த போரே ஏற்பட்டிருக்க வேண்டியதில்லை. ஏன்னா ஹமாஸ் வந்து ஆரம்பத்திலேயே அதை தான் சொன்னாங்க. பேச்சுவார்த்தையின் மூலமா பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸை ரிலீஸ் பண்ணி இதுக்கான தீர்வு திட்டத்தை நோக்கி நகரலாம். நீங்க இன்வேஷன் பண்ணலைன்னா அதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்து அவங்க சொன்னாங்க. ஆனா இஸ்ரேல் அரசாங்கம் நம்ம சொன்ன மாதிரி இம்பல்சிவான நடவடிக்கையில தான் ஈடுபட்டுச்சு. அது இன்னைக்கு மிகப்பெரிய தோல்வியோட இந்த சிக்கல்ல வந்து மாட்டியிருக்கு. இப்ப இதுலேருந்து வெளியேற முடியாத ஒரு தோல்வியில தான் வந்து இஸ்ரேல் அரசாங்கம் சிக்கியிருக்கு. ஸோ நெத்தன்யாகுவுக்கு இந்த போரை வந்து தொடர்ந்து நடத்தவும் முடியாது, இந்த போரை முடிக்கவும் முடியாது. அப்படியான ஒரு இக்கட்டான காலகட்டத்துல வந்து நெத்தன்யாகு சிக்கியிருக்கிறார் பொலிட்டிக்கலி. இப்போ நெத்தன்யாகுவுக்கு இருக்கிற 2 ஆப்ஷன். ஒண்ணு வந்து இந்த போரை வந்து தொடர்ந்து நடத்துறது. அதன் மூலமா தன்னை வந்து ஒரு வெற்றி வீரனா அறிவிச்சுக்கலாம்னு முயற்சி பண்றது. அதுல அவருடைய ட்ரீம் என்னன்னா, இந்த போரை நடத்தணும். அதே நேரத்துல கேப்டிவ்ஸ காப்பாத்தி கொண்டு போயிரணும். இது 2யும் நடத்திட்டோம்னா, தன்னை வந்து மீள்கட்டுமானம் பண்ணிறலாம். தான் வந்து தொடர்ந்து வந்து இந்த நாட்டினுடைய ஒரு மிக முக்கியமான அதிபரா வந்து, அதாவது பிரதமரா வந்து வரலாறுல பதிவாயிடுவோம் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணப்பாடு. ஆனா களம் அதுக்கு எதிரானதா இருக்கு. அவரால வந்து வெற்றி அடைய முடியல. ஹாஸ்டேஜஸ திருப்பி கொண்டு போக முடியல. ஸோ இப்ப இந்த 2 சிக்கல்ல வந்து அவர் மாட்டுனதுனால,
இப்போ வேற வழியே இல்லைங்கிறப்போ அவருக்கு வேற வழியே இல்லை. ஹாஸ்டேஜஸை ரிலீஸ் பண்றதை தவிர அவருக்கு வேற வழி இல்லை. இப்போ ஹாஸ்டேஜஸை ரிலீஸ் பண்ணாம தொடர்ந்து இந்த போரை நடத்தி ஹாஸ்டேஜஸ் ஒருவேளை அந்த போர்ல வந்து இறந்து போனாங்க, இல்லை ஹாஸ்டேஜஸை மீட்க முடியல போர் முடிவுக்கு அப்புறமும் அப்படின்னா, அதோட நெத்தன்யாகுடைய லெகசி வந்து கம்ப்ளீட்டா வந்து மோசமான ஒரு வரலாறு தான் பதிவாகும். ஸோ அதுக்கு மேல வந்து நெத்தன்யாகுங்கிற வரலாறுங்கிறது இஸ்ரேலியர்களை பொறுத்தளவுல ஒரு பேட் சாப்டர். அதுக்கு மேல வந்து அவருக்கு எந்தவித மரியாதையும் இருக்காது. அவருடைய லெகசிங்கிறது ரொம்ப மோசமானதா இருக்கும். அதே நேரத்துல போரை நடத்தி ஹாஸ்டேஜஸை மீட்டுட்டா தன்னை வந்து இன்னும் ஒரு மிக முக்கியமான ஹிஸ்டாரிக் ஃபிகரா நிலைநிறுத்திக்க முடியும் அப்படிங்கிறது தான் அவருடைய நிலைப்பாடு. ஸோ அதை தான் வந்து அவரு முன்னெடுத்து நகர்த்தணும்னு நினைக்கிறாரு. தான் வந்து ஒரு முடிவை வந்து இந்த பிரச்சனைக்கு முடிவை வந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. ஆனா இது ரெண்டுமே வந்து முதல் ஆப்ஷன்ங்கிறது பாசிபிளே இல்லாம இருக்கு. ஏன்னா தொடர்ந்து போரை நடத்தினாருனாக்கா அவருடைய நாடு மிகப்பெரிய சிக்கல்ல சிக்கும். இந்த ஹாஸ்டேஜஸ் வந்து ரிலீஸ் பண்ண முடியாது. இன்னும் சர்வதேச அழுத்தங்கள் வந்து அதிகமாயிட்டே போகும். ஸோ அதனால அது மிகப்பெரிய நெருக்கடியா இஸ்ரேலுக்கு போகும். 2வது பாசிபிலிட்டிங்கிறது சுத்தமாவே கிடையாது. அவருடைய ட்ரீம்ங்கிறது ஒரு காலமும் நடக்க போறதில்ல. ஸோ அது வந்து அவங்களுக்கு களத்துல வந்து தெளிவா தெரியுது. 2யும் விட்டுட்டா அவருக்கு இருக்கிற 3வது ஆப்ஷன்ங்கிறது போரை நிறுத்திட்டு ஹாஸ்டேஜஸ கொண்டு போறது தான். அப்ப கண்டிப்பா நெத்தன்யாகுவுடைய கெரியர் இதோட முடியுது. நெத்தன்யாகு கெரியர்ங்கிறது எப்படியா இருந்தாலும் முடியறது தான். ஸோ அதனால எந்த முயற்சி எடுத்தாலும் இதுல ஒரு வகையில வந்து இஸ்ரேலுக்கு எவ்வளவு டேமேஜ உருவாக்க முடியும் அப்படிங்கிறதுல தான் இருக்கு. அது குறைந்த ஓரளவுக்கு இதுவரைக்கும் ஏற்பட்ட டேமேஜோட கட்டுப்படுத்த முடியுமா? இல்ல இன்னும் தொடர்ந்து வந்து டேமேஜ வந்து அதிகப்படுத்த முடியுமா? ஒட்டுமொத்தமாவே இஸ்ரேல்ங்கிற நாட்டினுடைய லெஜிட்டிமேஷன் வந்து கொஸ்டினுக்கு வருமா? இதெல்லாம் வந்து அவருடைய முடிவுகள பொறுத்து இருக்கு. அத அவர் எப்படி நகர்த்துறாருங்கிறத பொறுத்து தான் இருக்கு. ஆனா அவர்ட்ட இருக்கிறது எல்லாமே வந்து அவருடைய கெரியரை எண்ட் பண்ற ஆப்ஷன் தான் அவர் கையில இருக்கு. அத வந்து அவரு எஸ்கேப் ஆக முடியாத ஒரு சூழ்நிலையில சிக்கிட்டாரு. ஸோ அதுக்கு தான் வந்து இப்ப இந்த தீர்மானத்த வந்து கொண்டு வரதுக்கான முயற்சியில ஈடுபடுறாங்க. அது ஐ திங்க் வந்து அது அ என்ன மாரி அவுட்கம் வந்து கொண்டு வரும்னு தெரியல. ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள் அதுக்கான பதில சொன்னா தான் நம்ம வந்து அடுத்த கட்டத்த பத்தி இத பத்தி பேசறதுக்கு முடியும். இதே இதுல வந்து நான் அந்த வெஸ்ட் பேங்கையும் நான் அப்படிதான் பார்க்குறேன். வெஸ்ட் பேங்க்கும் நீங்க ஏற்கனவே 2, 3 தடவ சொன்னீங்க. ஒரு எப்ப வேணாலும் அது வந்து அ வெடிக்கிறதுக்கான ஒரு இதுல இருக்கு, கொதி நிலையில இருக்கு அப்படின்னு. அந்த பொசிஷன் எப்படி இருக்கு? இப்ப வெஸ்ட் பேங்குடைய சூழ்நிலை எப்படி இருக்கு? இப்போ காசாவ விட வெஸ்ட் பேங்க்ல வந்து தீவிரமாயிட்டு இருக்கு இந்த போர். ஸோ வெஸ்ட் பேங்க்ல ஜெனின் கேம்ப்பு, துல்கரம் கேம்ப்பு, அ நேப்ளஸு இன்னும் பல்வேறு பகுதிகள்ல ரமல்லாவுல கூட வந்து நேத்துக்கு ஃப அந்த செட்டிலர்ஸ் வயலன்ஸ் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு நடந்தது. அ ஸோ அதனால வெஸ்ட் பேங்க் வந்து தீவிரமடையுது. வெஸ்ட் பேங்குக்கும் காசாவுக்கும் இருக்கிற அந்த மிக முக்கியமான வேறுபாடு என்னன்னா, வெஸ்ட் பேங்க்ல வெளியில இருந்து தான் ஆயுதங்கள் உள்ளுக்கு வர வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா பாலஸ்தீன் அத்தாரிட்டி அத கட்டுப்படுத்துது. ஆனா காசாக்குள்ளேயே வந்து ஆயுத தயாரிப்புங்கிறது நடக்குது. ஸோ இப்ப இந்த வேறுபாடு தான் இருக்கு. அத தவிர வந்து பெரிய வேறுபாடுங்கிறது வெஸ்ட் பேங்க்குக்கும் இதுக்கும் இல்ல. பாலஸ்தீன் அத்தாரிட்டி அத கட்டுப்படுத்துற வேலையில ஈடுபடுது. ஆனா பாலஸ்தீன் அத்தாரிட்டியால கட்டுப்படுத்த முடியல இந்த ரெசிஸ்டன்ஸ. ஸோ அதனால இன்னைக்கு கிட்டத்தட்ட ஜெனின், துல்கெரம் போன்ற அ ரெஃப்யூஜி கேம்ப்ஸ்ங்கிறது முழுமையான ரெசிஸ்டன்ட் கட்டுப்பாட்டுல இருக்கு. பாலஸ்தீன் அத்தாரிட்டியால அங்க எதுவும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில சிக்கியிருக்கிறாங்க. இஸ்ரேலிய படைத்துருப்புகள் போறாங்க, ரெய்டு பண்றாங்க, பெரிய தாக்குதலை எதிர்கொள்றாங்க, திரும்பி வர்றதாங்க. இதுதான் வந்து அங்க நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் வந்து தாக்குதல்ங்கிறது தீவிரமடைஞ்சுக்கிட்டே போகுது வெஸ்ட் பேங்க பொறுத்தளவுல. ஸோ வெஸ்ட் பேங்க்கு நம்ம அப்பையிலேருந்து சொன்ன மாதிரி வந்து ஒரு கொதிநிலையில அப்பையிலிருந்து இருக்கு. அது எப்போ வெஸ்ட் பேங்க் வந்து இன்னும் தீவிரமடையும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனா தீவிரம் அடைஞ்சதுன்னா இன்னும் மோசமான விளைவுகள தான் வந்து ஏற்படுத்தும் இஸ்ரேல பொறுத்தளவுல. ஏன்னா இஸ்ரேல் ஏற்கனவே மிகப்பெரிய சிக்கல்ல தான் சிக்கியிருக்கு. இப்போ வெஸ்ட் பேங்க்கும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு வந்துச்சுன்னா, இஸ்ரேலால சமாளிக்க முடியாது. அதுதான் இங்க இருக்கிற கள சூழல். இதுல வந்து நான் தொடக்கத்துல சொன்ன மாரி, ஹிஸ்புல்லாவோட தாக்குதல் டோட்டலா வேற மாதிரி மாறி இருக்கிறதா சொல்றாங்க. அங்க இருக்க இஸ்ரேலுடைய ஊடகமான எடியோத் அஹ்ரோனோத் அப்படின்னு சொல்லி ஒரு இது.
அந்த இஸ்ரேல் ஊடகம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஹ் இத்தனை அந்த 7 மாசத்துல வந்து ஹெஸ்புல்லா வந்து பல விதமான ஏவுகணைகளையும் இதையும் அனுப்பி அனுப்பி ட்ரோனையும் அனுப்பி அனுப்பி அவங்க வந்து எந்த இடத்துல எப்படி வந்து இதை உடைக்குது, நம்ம அயன்டோம் வந்து நம்ம அனுப்புறதை எப்படி உடைக்குது அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. தெரிஞ்சுக்கிட்ட காரணத்தினால எவ்வளவு ஹைட்டு கம்மியா வந்து ட்ரோன் அனுப்பிச்சா உள்ள போய் தாக்கும், எந்த டைரக்ஷன்ல வந்து ஸ்லைடா வந்து இதை அனுப்பிச்சோம்னா ஏவுகணை அனுப்பிச்சா அது போய் தாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இது வந்து இது வரைக்கும் அவங்க நீங்களும் நானும் சொல்லிட்டு இருந்தோம். பட் வந்து அவங்க தரப்புல இருந்து வர்றதுதான் ஆச்சரியமா இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, வெறும் 5% ஆயுதங்களை மட்டும்தான் இது வரைக்கும் ஹிஸ்புல்லா பயன்படுத்தி இருக்கு. 5%க்கு அப்புறம் மீதி எல்லாம் அவங்கள்ட்ட நிறைய என்ன அப்படி இருக்கு. ஒரு ஃபுல் ஃபிளட்ஜ் வாருக்கு அவங்க தயாரா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அஹ், ஹீப்ரூ நியூஸ் பேப்பர் சொல்லுது. இப்போ என்னுடைய கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய லாங் ரன்னுக்கு எதிர்பார்ப்போட ஹிஸ்புல்லா இறங்கி இருக்கு அப்படின்னு பாக்குறதா ஒண்ணு. ரெண்டாவது இல்ல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி காசால நின்னுச்சு, போர் நின்றுச்சு அப்படின்னா இவங்களும் அமைதியாயிருவாங்க அப்படின்னு பாக்குறதா? ஏன்னா கடந்த 2 நாள் நடந்த தாக்குதல்ங்கிறது வந்து இமேஜினேட் பண்ண முடியாத தாக்குதலா இருக்கு. இல்ல ஃபர்ஸ்ட் வந்து ஹெஸ்புல்லாவுடைய ஸ்ட்ராட்டஜிங்கிறது மிக மிக தெளிவானது. ஒண்ணு வந்து மோரலி பலஸ்தீனியர்கள் மீது நடத்தப்படுற தாக்குதல்ங்கிறது ஹிஸ்புல்லாவுக்கு மிகப்பெரிய சிக்கல். ஸோ அதனால ஹிஸ்புல்லா வந்து அதுக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய நிலையில இருக்கு. அது ஃபர்ஸ்ட். அடுத்து இஸ்ரேலிய அரசாங்கம் காசால வந்து தாக்குதல் நடத்திடுச்சு. காசால இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அமைப்புங்கிறது தன்னுடைய செக்யூரிட்டிக்கு த்ரெட்டை உருவாக்கிடுச்சு, எக்ஸிஸ்டன்ஸுக்கே த்ரெட்டை உருவாக்கிடுச்சு. அப்படிங்கிறப்போ அதனுடைய பார்வைங்கிறது அடுத்து எங்க திரும்பும்னா ஹெஸ்புல்லா பக்கம் தான் திரும்புங்கிறது ஹெஸ்புல்லாவுக்கு தெரியும். ஸோ அதனால அது ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷனை வந்து எடுத்துருச்சு ஆரம்பத்திலே. ஸோ அதனால இந்த போரை ஆரம்பிச்சதுல இருந்து ஹமாஸ் தாக்குதல் நடத்தின உடனே ஹெஸ்புல்லாவுக்கு தெரியும் இது அடுத்து வந்து நம்மளை நோக்கி தான் வரப்போகுதுங்கிறது. அப்போ ஹமாஸை வந்து பாதுகாக்கணும், இஸ்ரேலுக்கு காசாக்குள்ள தோல்வியை வந்து உறுதிப்படுத்தணும். அதே நேரத்துல ஆஹ், லெபனானுக்குள்ள வந்தா என்ன விளைவுகளை எதிர்கொள்வாங்க அப்படிங்கிறதையும் வந்து அவங்களுக்கு சொல்லணும். ஸோ டிட்டரன்ஸ் தான் வந்து அது முதல்ல வந்து கையில் எடுக்குது. இப்போ இது வந்து ஆக்டிவ் டிட்டரன்ஸ் பாலிசி தான் வந்து அவங்க வந்து பண்றாங்க. இது ஏன் வந்து டிட்டரன்ஸ் நம்ம சொல்றோம்னா, காசால போர் முடிஞ்சதுன்னா அடுத்து இஸ்ரேலுடைய பார்வை ஹெஸ்புல்லா பக்கம் தான் திரும்பும். இப்போ ஹெஸ்புல்லா பக்கம் திரும்பினுச்சுன்னா மிகப்பெரிய அழிவுகளை லெபனான் மக்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு ஹெஸ்புல்லாவுக்கு இருக்கு. இப்போ ஹெஸ்புல்லா தடுக்கணும்னா அதுக்கு முன்னாடி நீ வந்தா உனக்கு என்ன நிலை ஏற்படும் அப்படிங்கிறத இஸ்ரேலுக்கு சொல்லணும். அப்போ அது நீங்க காசாக்குள்ளேயே தோல்வி அடைகிறீங்கன்னா அடுத்து நீங்க ஹெஸ்புல்லாவை பத்தி யோசிக்கவே முடியாது. ஸோ அதுதான் வந்து அதனுடைய பிரைமரியான ஸ்ட்ராட்டஜிக் நிலைப்பாடு. ஸோ அதை வந்து காசாக்குள்ள தோல்வி அடைய வைக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து அதனுடைய பிரைமரியான நிலைப்பாடு. அதனுடைய டிட்டரன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல டிட்டரன்ஸை வந்து உறுதிப்படுத்தணும்னா இஸ்ரேல் வந்து காசால தோல்வி அடையணும். அதே நேரத்துல ஸோ அதை வந்து பேலன்ஸ் பண்றாங்க. இப்போ காசாக்குள்ள தோல்வி அடையறதுக்கு எந்த அளவுக்கு தன்னுடைய தாக்குதலை எஸ்கலேஷன் லேடரை தான் வந்து உயர்த்த முடியும் அப்படிங்கிறது தான் வந்து அவங்க ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து அவங்க வந்து அதை மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அந்த மாற்றங்கள்ங்கிறது ஹெஸ்புல்லா பக்கம் திரும்பாத அளவுக்கு அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை வந்து வடிவமைக்கிறாங்க. அதுதான் அவங்களுடைய ஆக்டிவ் டிட்டரன்ஸ் பாலிசி. ஸோ இப்போ அந்த டிட்டரன்ஸ்குள்ள தான் வந்து அவங்க வேலை பார்க்குறாங்க. ஸோ காசால போர் நின்றுச்சுன்னா ஹெஸ்புல்லா வந்து தன்னுடைய தாக்குதலை நிறுத்திடுமே தவிர அந்த தயாரிப்புல வந்து இல்லாம இருக்காது. ஏன்னா இங்க போர் நின்னாலும் நாளைக்கு லெபனான் எண்டுல வந்து போரை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு இஸ்ரேல் அரசாங்கம் தயாரிப்பா தான் இருக்கும். அது அதுக்கு தெரியும். ஸோ அதனால அதுக்கு தயாரா தான் இருக்கும். ஆனா அவங்களுடைய மோரல் கன்சர்ன்ங்கிறது காசாக்குள்ள தாக்குதல் நின்னுச்சுன்னா நாங்க வந்து நிறுத்துவோம் அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. இப்போ இஸ்ரேலுக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. காசாக்குள்ள போரை நிறுத்திட்டு ஹெஸ்புல்லா கூட பேச்சுவார்த்தைக்கு போறது தான் அதுக்கு இருக்கிற தீர்வா இருக்கு. ஆனா அத அவங்க எப்படி அத அணுக போறாங்கங்கிறது நமக்கு தெரியல. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சுப்பீரியாரிட்டில வந்து தன்னுடைய மிலிட்டரி சுப்பீரியாரிட்டில இந்த பகுதியில நிலை கொள்ள முடியுமா அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மிகப்பெரிய திட்டமா இருக்கு. அந்த திட்டம்ங்கிறது இனி நடக்காது. ஏன்னா அந்த ஸ்டேட்டஸ் கோங்கிறது இனிமே கிடையாது இந்த பகுதியை பொறுத்தளவுல.
இஸ்ரேல்ங்கிறது அக்டோபர் 7க்கு முன்னாடி இருந்த இஸ்ரேல்ங்கிறது இன்னைக்கு கிடையாது. அந்த டோட்டலா வந்து அந்த ஈக்குவேஷன் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. அந்த பேலன்ஸ். ஸோ, அதனால இனிமே அந்த பழைய நிலைக்கு போறதுங்கிறது இஸ்ரேலால முடியாத ஒரு விஷயம். ஸோ, அதுக்கு இவங்க ஆக்டிவா வந்து என்கேஜ் ஆயி, ஹெஸ்புல்லா கூட பேச்சுவார்த்தையின் மூலமா தான் இதுக்கு தீர்வு எட்ட முடியும். இப்போ ஃபர்ஸ்ட்டு காசாக்குள்ள போர நிறுத்தணும். அடுத்து ஹெஸ்புல்லா கூட பேச்சுவார்த்தைக்கு போகும். இதுதான் இஸ்ரேலுக்கு இருக்கிற ஒரு ஒரு அர்த்தமுள்ள ஒரு தீர்வா அமையும். அத விட்டுட்டு அவங்க வந்து, "இல்ல நான் வந்து அடமன்ட்டா அப்படிதான் இருப்பேன்" அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து போனாங்கன்னா, மிகப்பெரிய தோல்விய தான் வந்து ஹெஸ்புல்லா கிட்டயும் சந்திப்பாங்க. அவங்களுடைய தாக்குதல்ங்கிறது இன்னும் தீவிரமடையும். இப்ப ஏற்கனவே பாதிப்புக்குள்ளாகி இருக்கிற இஸ்ரேல்ங்கிறது, தொடர்ந்து வந்து இந்த போர வந்து நடத்தவே முடியாத ஒரு சூழ்நிலையை நோக்கி தள்ளப்படும். அது கண்டிப்பா வந்து இந்த போர வந்து எந்த வகையிலயும் வெற்றி கொள்ள முடியாது. கரெக்ட் தோழர். நீங்க சொல்றதே தான் அவங்க கட்சியுடைய அதாவது ஹிஸ்புல்லாவுடைய பாராளுமன்ற உறுப்பினரா இருக்கிற முகமது ராத் அப்படின்றவரு சொல்லியிருக்காரு. ஏன்னா வந்து அவங்க இஸ்ரேல் தரப்புல ஏதோ ஒரு நாள் பேசியிருப்பாங்க போல இருக்கு. நாங்க உள்ள வந்தோம்னா மொத்தமா லெபனானே இருக்காது அப்படின்ட்டு. அப்பதான் அவரு சொல்லியிருக்காரு, "வாங்க உங்களுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கிறோம். வாங்க உள்ள நீங்களும் வாங்க" அப்படின்னு. ஸோ அப்ப வந்து அதாவது வந்து அவங்க பாராளுமன்றத்துல இருக்கிற ஹிஸ்புல்லாவோட உறுப்பினர் எம்பி அவரே சொல்லியிருக்காரு. ஸோ இப்ப அதுலேருந்தே தெரியுது அவங்க எந்த அளவுக்கு ப்ரிப்பேரா இருக்காங்க அப்படின்ட்டு. இப்ப அப்படியே நான் வந்து ஏமன் பக்கம் வரணும்னு நெனைக்கிறேன். அ அங்கேருந்து வரக்கூடிய தகவல்கள் வந்து 2, 3 இருக்கு. அமெரிக்காவோட மிகப்பெரிய போர்க்கப்பலான ஐசனோவர வந்து தாக்கிட்டாங்க. ஏமன் அப்படின்னு. அது ஐசனோவர் தாக்கிட்டாங்கன்னா, அது வந்து கன்ஃபார்மா வந்து கிட்டத்தட்ட அது இன்டர்நேஷனல் லெவல்ல அது மிகப்பெரிய அவமானம் இதுக்கு. அ அமெரிக்காவுக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை? உண்மையிலேயே தாக்குதல் நடத்தப்பட்டுருச்சா? இல்ல நமக்கு வர்ற தகவல்கள் வந்து ஒரு மேலோட்டமா வருதா? இல்ல, இல்ல. அது வந்து அஃபிஷியலான ஸ்டேட்மெண்ட் அன்சார் அல்லா அமைப்பு குடுத்த அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் தான். அந்த MQ-9 ரீப்பர் வகை ட்ரோன வந்து தாக்குன அதே நாள், அ ஈசனோவர் வந்து தாக்கப்பட்டிருக்கு. இந்த ஈசனோவர் தாக்கப்பட்டதுக்கான பிரதான காரணம் என்னன்னா, அன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு பிரிட்டிஷ், அமெரிக்க படைகள் வந்து குண்டுவீச்சில ஈடுபட்டாங்க. அ யெமன்குள்ள. அந்த யெமன்குள்ள குண்டுவீச்சுல ஈடுபட்டதுல கிட்டத்தட்ட 10 பேர் பக்கம் வந்து அ உயிரிழப்புகள் ஏற்பட்டுச்சு. யெமனீஸ் மக்களுக்கு. சிவிலியன் டார்கெட்ஸும் அதுல இருந்தாங்க. சிவிலியன்ஸும் இருந்தாங்க. ஸோ இதுக்கு பதிலடி குடுக்கும் விதமா தான் வந்து ஈசனோவர் தாக்கப்பட்டுச்சு. இப்ப ஈசனோவர் தாக்கப்படுதுன்னா, இதுல பல விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. நான் வந்து போன இதுல கூட பேசும்போது சொல்லியிருந்தேன். இந்த அன்சாருல்லா அமைப்புங்கிறது குளோபல் ஜியோபாலிட்டிக்ஸ வந்து ஒட்டுமொத்தமா சேஞ்ச் பண்ற ஒரு நடவடிக்கையில ஈடுபடுதுங்கிறத. ஸோ அது வந்து இந்த ஏசனோவர் தாக்கப்பட்டதுல வந்து மிக மிக அ அ முக்கியமான ஒரு நிகழ்வா வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஈசனோவர் தாக்கப்பட்டதுங்கிறது. இப்போ இந்த வார்கிராஃப்ட் கேரியர் வந்து தாக்கப்பட்டுச்சுன்னா, இது அமெரிக்காவுடைய மிக முக்கியமான ஒரு வார்கிராஃப்ட் கேரியர். அமெரிக்காவுடைய இத்தனை ஆண்டுகால டாமினேஷன்ங்கிறது, உலகத்தினுடைய டாமினேஷன்ங்கிறது இந்த மாதிரியான ஆ ஏர்கிராஃப்ட் கேரியர் கப்பல்கள் மூலமா தான் வந்து நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. இப்ப அது தாக்கப்படுது அப்டின்னா, அது பெரிய பாதிப்புக்குள்ளாக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது. தாக்கப்படுதுன்னாலே, அமெரிக்காவுடைய நேவல் பவர்ங்கிறது டிமினிஷ் ஆகுதுங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். இப்போ நீங்க எமன் அன்சாருல்லா அன்னைக்கு தாக்குதல் நடத்துனாங்க. அது ஈசனோவர் மீது தாக்குதல் நடத்துனாங்க வார்கிராஃப்ட் கேரியர் மேல. அடுத்த தாக்குதல் வந்து அன்னைக்கே நடத்தப்பட்ட இன்னொரு தாக்குதல்ங்கிறது, இவங்களுடைய டெஸ்ட்ராயர் ஷிப் மேலயும் தாக்குதல் நடத்துனாங்க. இப்ப அதுவும் போர்க்கப்பல், இதுவும் போர்க்கப்பல். இது வந்து மிகப்பெரிய போர்க்கப்பல். அது வந்து இத விட கம்மியான சைஸ்ல உள்ள ஒரு போர்க்கப்பல். டெஸ்ட்ராயர்ங்கிறது. இந்த டெஸ்ட்ராயரும் தாக்கப்பட்டுச்சு. ஸோ அப்ப அதனால மிலிட்டரி டார்கெட்ஸ எமன் வந்து தாக்குறாங்க. அத வந்து எதிர்த்து அமெரிக்காவால அத தடுக்க முடியலன்னா, இது குளோபலி வந்து மிகப்பெரிய சிக்கல வந்து உருவாக்குது அமெரிக்காவுடைய அந்த அ குளோபல் டாமினன்ஸ்ல. இப்ப நம்ம இதுல பல விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ இந்த இந்தியன் ஓஷியன் ரீஜியன்ல எமன் அன்சாருல்லா அமைப்பினுடைய தாக்குதல்ங்கிறது, தொடர்ந்து வந்து இந்தியன் ஓஷியன்ல கிட்டத்தட்ட ஆஃப்ரிக்கன் அந்த கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படிங்கிற ஆஃப் ஆ சவுத் ஆப்பிரிக்காவுடைய எல்லை வரைக்கும் வந்து இந்த தாக்குதல் வந்து தீவிரமடைஞ்சிருக்கு. மெடிட்டரேனியனுக்கு அதனுடைய தாக்குதல தீவிரப்படுத்தியிருக்கு. அ விரிவுபடுத்தியிருக்கு.
ஸோ இப்படி பல்வேறு இடங்களுக்கு வந்து இந்த பகுதி முழுக்க வந்து அதனுடைய தாக்குதல அது விரிவுபடுத்தியிருக்கு. இப்ப இது முதல் தாக்குதல் வந்து ஈசனூர்ல வந்து நடந்த அடுத்த 24 மணி நேரத்துல மீண்டும் ஒரு தாக்குதல் ஈசனூர் மீது நடத்தப்பட்டிருக்கு. யமன் அன்சாருல்லா தரப்பால. இந்த 2 தாக்குதலுமே அவங்க சொல்றாங்க டைரக்ட் ஹிட் அப்டின்ட்டு. தாக்குதல் வந்து நேரடியா அந்த கப்பல் மீது விழுந்தது அப்டிங்கிறாங்க. அது எந்த அளவுக்கு டேமேஜ் ஏற்படுத்துனுச்சு என்னங்கிறது நமக்கு தெரியல. ஆனா டேமேஜே ஏற்படுத்தலனாலும், அந்த தாக்குதல தடுக்க முடியலன்னா, அமெரிக்காவுடைய பவர் வந்து டிமினிஷ் ஆயிடுது. ஸோ அவங்களால தொடர்ந்து வந்து இந்த கப்பல வந்து இது வந்து யானைய கட்டி தீனி போடுற மாதிரி. இந்த ஒரு கப்பல் போச்சுன்னா, இதுக்கு பாதுகாப்புக்கு பல கப்பல்கள் போகணும். பெட்ராய்டிக் சிஸ்டம்ஸ் இருக்கும். எல்லா விதமான தடுப்பு நடவடிக்கைகளும் பண்ணக்கூடிய எல்லா விதமான ஏவுகணைகளும் இருக்கும். ஒரு தடவ வந்து ஏவுகணைகள் வந்து போயிடுச்சுன்னா, திரும்ப வந்து அவங்க லாஜிஸ்டிக்ஸ் பிரச்சனை இருக்கு. ஏன்னா வந்து அவங்க திரும்ப ஏதோ ஒரு கடற்கரைக்கு கொண்டு போய் தான் வந்து அவங்க நிரப்பி கொண்டு வரணும். இதனுடைய மெயின்டெனன்ஸ் காஸ்ட்ங்கிறது ரொம்ப அதிகம். அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட்ல இதுக்குன்னு ஒதுக்கப்படுற காஸ்ட்ட வந்து ஏற்கனவே இது கம்ப்ளீட்டா சாப்பிட்டுருச்சு, இந்த கப்பல் படை. இப்போ புதுசா வந்து அவங்களால கப்பல்கள கொண்டு வர முடியாத ஒரு நெருக்கடியில அமெரிக்க அ அரசாங்கம் இருக்கு. அதுதான் உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே பல கப்பல்கள் வர வேண்டியது, அனுப்பக்கூடிய வல்லமை இருந்தாலும் அமெரிக்காவால அனுப்ப முடியல இந்த ஆப்பரேஷன் ப்ராஸ்பெரிட்டி கார்டியனுக்கு. அதுக்காக தான் அவங்க கூட்டணிகள உருவாக்குனாங்க. ஏன்னா, அவங்களுடைய கப்பல் வர்றதுல மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. அது காங்கிரஸ்க்கு போய் அப்ரூவல் வாங்குனா மட்டும் தான் வந்து அவங்களால கொண்டு வர முடியும். புது பட்ஜெட் போடணும். ஆனா அந்த பட்ஜெட் ஆல்ரெடி வந்து முடிஞ்சு போச்சு. இப்போ ஒரு கப்பல் வந்துச்சுன்னா, மிகப்பெரிய அளவுக்கு பட்ஜெட் செலவு வந்து இருக்கும். அப்போ பல கப்பல்கள நீங்க கொண்டு வரணும்னா, அது ஆ இன்றைய சூழ்நிலையில அதுவும் பைடன் வந்து தேர்தல எதிர்கொள்ள போற இந்த சமயத்துல, காங்கிரஸ்ல அப்ரூவல் வாங்கி கொண்டு வரதுங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ் மிகப்பெரிய சிக்கலுக்குரியது. ஸோ அதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கோஅலிஷன் ஃபோர்ஸ் வந்து உருவாக்குனாங்க. அப்போ பல நாடுகளுடைய கப்பல் படை வந்துச்சு. ஆனா அவங்களாலயும் இத வந்து பெரிய அளவுக்கு எதிர்த்து நிக்க முடியல. அ பிரித்தானியாவுடைய கப்பல் வந்து ஒண்ணு கிளம்புனுச்சு. அது கடைசியா ரிப்பேர் ஆயி திரும்ப கொண்டு போய் இதுல அடைச்சுட்டாங்க. அ போர்ட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஸோ, அதனால இதுல வந்து பெரிய அளவுக்கு இத்தனை ஆண்டு காலம் வந்து பவர்ஃபுல் கண்ட்ரீஸா இருந்த நாடுகளுடைய கப்பல் படைங்கிறது, இன்னைக்கு சிட்டிங் டக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது உட்கார்ந்திருக்கிற அ வாத்து மாதிரி. எப்ப வேணாலும் தாக்கப்படலாம். ஸோ, அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்த நோக்கி இந்த வார்ஃபேர்ங்கிறது மாறியிருக்கு. இப்போ இதுல இதுல பல ஜியோபொலிட்டிக்கல் அ ஷிஃப்ட் வந்து நடக்குது. ஒண்ணு வந்து எமன் அன்சாருல்லா அமைப்புங்கிறது ஒரு இண்டிபெண்டன்ட் அமைப்பு. அது அரசாங்கம் வந்து கையில இருக்கு. இருந்தாலும், அது முழுமையான ஒரு நாடா வந்து இன்னும் அங்கீகரிக்கப்படாத ஒரு டிஃபாக்டோ ஸ்டேட்டா தான் இருக்கு. அந்த அமைப்பு உலகத்திலேயே மிகப்பெரிய கப்பற்படைய தாக்குது. அத திருப்பி வந்து அவங்களால எதிர்கொள்ள முடியலன்னா, அவங்களுடைய பவர வந்து அது டிமினிஷ் பண்ணுது. கப்பற்படைங்கிறது நம்ம ஏற்கனவே பேசும்போது சொல்லியிருந்தோம். பிளாக் சீல ரஷ்யாவுடைய ஃப்ளீட் வந்து தாக்கப்பட்டுச்சு யுக்ரைனால. ரஷ்யாவால எதிர்கொள்ள முடியல. இப்ப அதே மாதிரி இப்ப அமெரிக்காவுடைய ஃப்ளீட்டுங்க வந்து தாக்கப்படுதுங்கிறது, இது ஓவராலா ஒரு விஷயத்த சொல்லுது. பவர்ஃபுல் கண்ட்ரீஸ், பவர்ஃபுல் ஆர்மிஸ், பவர்ஃபுல் நேஷன்ஸ் உலகத்துல எல்லா பகுதிக்கும் போய் ஆளுமை செலுத்துற அந்த அ காலகட்டம்ங்கிறது முடிவுக்கு வருது. இதுக்கு மேல வந்து உலகத்துல எல்லா இடத்துக்கும் போய் ஆளுமை செலுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு இடத்த நோக்கி உலகம் நகருது. அதுக்கு தூபம் போட்டு அத வந்து உறுதிப்படுத்தினது வந்து யமன் அன்சாருல்லா அமைப்பு. இது ஒரு பக்கம் கப்பற்படை மூலமா வந்து உலகத்த கட்டுப்படுத்துறங்கிற அந்த தியரி வந்து கம்ப்ளீட்டா முடிஞ்சு போச்சு. அந்த காலகட்டம்ங்கிறது கம்ப்ளீட்டா முடிவுக்கு வருது. இன்னொரு பக்கம் இப்ப நீங்க கப்பற்படை மூலமா உலகத்த கட்டுப்படுத்துறதுங்கிறது முடியுதுன்னா, அடுத்து நீங்க என்ன பண்ணணும்னா, நாடுகளுக்கு இடையிலான உறவுகள உறுதிப்படுத்தி, அங்க மிலிட்டரி பேஸ உருவாக்குறதன் மூலமா தான் பண்ண முடியும். இப்போ அதுக்கு இன்னைக்கு குளோபல் சவுத்துங்கிறது அமெரிக்காவுக்கு இடம் குடுக்க தயாரா இல்லாத ஒரு காலகட்டத்த நோக்கி நகருது. நீங்க புர்கினா ஃபாசோ, அ மா மாலி, நைஜர், சாட் போன்ற நாடுகள் வந்து இத வெளியேத்துறத நம்ம பார்க்கிறோம். இப்ப இன்னும் பல்வேறு இடங்கள்ல இருந்து இந்த ஃபோர்ஸ்கள் வந்து வெளியேத்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இந்த ஹிஜோமனிக்கு
இம்பீரியலிசத்தோடைய எக்ஸசைசிங் பவர்ங்கிறது கம்ப்ளீட்டா வந்து டிமினிஷ் ஆகுது. ஸோ அவங்களால தொடர்ந்து வந்து உலகத்தை ஆதிக்கம் செலுத்த முடியாத ஒரு காலகட்டத்தை நோக்கி நகர்றாங்க. இப்போ சில இடங்கள்ல மட்டும்தான் அவங்களுக்கு இன்னும் ஹோல்டு இருக்கு. குறிப்பா வந்து ஜெர்மனியில இருக்கு ஹோல்டு. ஏன்னா ஜெர்மனி தான் வந்து மிகப்பெரிய அமெரிக்க ராணுவத்தை வந்து வச்சிருக்கிற இடம். அதே போல பஹ்ரைன்ல இருக்கு. சவுத் கொரியால இருக்கு, ஜப்பான்ல இருக்கு. இப்ப இதுதான் வந்து மிக முக்கியமான இடங்கள். இப்ப புதுசா வந்து அ பிலிப்பைன்ஸ்லயும், ஆஸ்திரேலியாலயும் உருவாக்குறாங்க. ஸோ இப்ப இதுதான் வந்து அவங்கள்ட்ட இருக்கு. இந்த பேஸஸ் தான் அவங்களுக்கு இருக்கு. ஆனா இதுக்குமே வந்து லாஜிஸ்டிக்ஸ் பிரச்சனைகள் நெறைய இருக்கு. ஏன்னா இப்ப இதெல்லாம் வந்து ஆயுதங்கள நீங்க கொண்டு போணும்னா, உலகத்துல எங்கிருந்து கொண்டு போவீங்க? பசிபிக் பிராந்தியத்திலிருந்து நீங்க வந்து பெர்ஷியன் கல்ஃப்க்கு எப்படி கொண்டு வருவீங்க? ஸோ இப்படி பல்வேறு வகையில வந்து அமெரிக்காவுடைய நேவல் டாமினன்ஸ்ங்கிறது மிகப்பெரிய சிக்கலுக்கு வருது. இது ஒரு பிரச்சனை. இது ஒரு மிக முக்கியமான நிகழ்வு. எமன் அன்சாருல்லா அமைப்பு நடத்தின தாக்குதல்ல கிடைச்சிருக்கிற ரிசல்ட்ல இது ஒரு மிக முக்கியமான நிகழ்வு. அடுத்து இந்தியன் ஓஷியனுடைய ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ். இந்தியன் ஓஷியனுடைய ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ்ங்கிறது அதனுடைய வாட்டர்வே தான். இந்த வாட்டர்வேங்கிறது நான் போன முறை பேசும்போது சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட 40% மேற்பட்ட வர்த்தகம்ங்கிறது இந்தியன் ஓஷியன் வழியா தான் நடக்குது. இப்போ பிஆர்ஐ திட்டம் வந்து சைனா வந்து வைக்குது. பிஆர்ஐ திட்டத்துல அவங்க என்ன பண்றாங்க, அ லேண்ட் மார்க்கமான அதாவது நிலவழி அ அ போக்குவரத்த வந்து இதுல உறுதிப்படுத்துறாங்க. நேச்சுரல் கேஸ் போறதுக்கான பைப்லைன் அமைக்கிற பணியிலயும் ஈடுபடுறாங்க. இது முழுக்க முழுக்க வந்து யூரேஷியன் கான்டினென்ட்ட கனெக்ட் பண்ற மாதிரியான ஒரு திட்டமா வந்து அவங்க வைக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட அதனுடைய முழுமை அடையக்கூடிய சூழல் நோக்கி வருது. இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துல வந்து அது முழுமையா வந்து ஃபங்ஷனுக்கு வந்துரும். அப்படியான ஒரு லேண்ட் மார்க்கமான தொடர்புகள உருவாக்கி, சைனா வந்து எமர்ஜ் ஆகி குளோபல் பவரா வந்து உருவாகி வர்ற இந்த காலகட்டம்ங்கிறது, இந்த கடல் மார்க்கமான வர்த்தகத்த வந்து கேள்விக்குள்ளாக்குது. இப்போ கடல் மார்க்கமான வர்த்தகம்ங்கிறது அவசியம் இல்லாம போகக்கூடிய ஒரு காலகட்டத்த நோக்கி உலகம் வந்து நகருது. ஏன்னா பவர்ஃபுல் நேஷனு இந்த யூரேஷியன் கான்டினென்ட்ங்கிறது தான் அடுத்த தலைமுறையுடைய வளர்ச்சிய வந்து முழுமையா அனுபவிக்கக்கூடிய இடம். மக்கள் தொகையிலும் சரி, பொருளாதார வளர்ச்சியிலும் சரி, வாய்ப்புகள்லயும் சரி, ஹியூமன் பவர் கேப்பிட்டல்லயும் சரி, எல்லா வகையிலயும் வந்து வளர்ச்சி அடையக்கூடிய, வளர்ச்சி பெற வேண்டிய பகுதிங்கிறது யூரேஷியன் கான்டினென்ட் தான். அது ஆப்பிரிக்கா வரைக்கும். இப்ப இது எல்லாமே லேண்ட் மார்க்கமா கனெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. அதனால இந்த லேண்ட் மார்க்கமான கனெக்ஷன வந்து உருவாக்கிட்டாங்கன்னா, கடல் மார்க்கமான தொடர்புங்கிறது ஆ குறைய ஆரம்பிச்சுரும். ஸோ, இப்ப இந்தியன் ஓஷியனுடைய இம்பார்ட்டன்ஸ்ங்கிறது ஸ்ட்ராடஜிக் இம்பார்ட்டன்ஸ்ங்கிறது குறைய ஆரம்பிக்கும். ஸோ, அது அந்த ப்ராஜெக்ட்டோட சேர்த்து யமன் அன்சாருல்லா அமைப்பு நடத்துற தாக்குதல்ங்கிறது, அமெரிக்கன் டாமினன்ஸ் இந்த பகுதியிலிருந்து குறைக்கிறதுங்கிறது, உலகத்தின் வல்லாதிக்க சக்திகள் இந்த பகுதிய மிலிட்டரி ஜோனா மாத்துறதுக்கான முயற்சியில மிகப்பெரிய தடைய வந்து உருவாக்குது. இப்போ இந்த பகுதியினுடைய கடந்த 10 வருஷத்தினுடைய நடவடிக்கைகள நீங்க பார்த்தீங்கன்னா, ஆப்பிரிக்கன் கான்டினென்ட் ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்டோட இந்தியன் ஓஷியன் கடற்கரை பகுதி முழுக்க வந்து உலக நாடுகள் தங்களுடைய ராணுவ தளங்கள அமைச்சாங்க. நேவல் பேஸஸ உருவாக்குனாங்க. ராணுவ தளங்கள அமைச்சாங்க. ஒரு மல்டிபோலாரிட்டிய நோக்கி நகர்ந்தது. ஏன்னா, உலகத்துல இருக்கிற பல்வேறு நாடுகள் யுனைட்டட் அரப் எமிரேட்ஸ், சவுதி அரேபியா, இந்தியா, சைனா, அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் இப்படி பல்வேறு நாடுகள் வந்து இந்த கடற்கரை பரப்பு முழுக்க வந்து அவங்களுடைய ராணுவ தலைமை இத வந்து உருவாக்குனாங்க, தளங்கள. இப்ப இதனுடைய காரணம் என்னன்னா, இந்தியன் ஓஷியன வந்து அடுத்த ஸ்ட்ராடஜிக் இம்பார்ட்டன்டான வாட்டர் வேவா மாறப்போகுது அப்படிங்கிறதுனால, அத தங்களுடைய கட்டுப்பாட்டுல வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் வந்து இந்த கடற்பரப்பு முழுக்க வந்து ராணுவ தளங்கள் உருவாக்கப்பட்டன. இப்போ அது இன்னைக்கு மிகப்பெரிய கேள்விக்கு வந்திருக்கு. யமன் அன்சாருல்லா அமைப்பு நடத்தின தாக்குதல். இப்போ யமன் அன்சாருல்லா அமைப்பு நடத்தின இந்த தாக்குதலினுடைய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அது இந்த பபல்மெண்ட் ஆஃப் ஸ்ட்ரெய்ட்ல இருந்து ஆரம்பிச்சு பெர்ஷியன் கல்ஃப் ரீஜியன் வரைக்கும் இந்தியன் ஓஷியன் கடற்பரப்பு முழுக்க இந்த அமெரிக்காவுடைய குறிப்பா இம்பீரியலிஸ்ட் அது அமெரிக்கான்னு மட்டும் இல்ல, பிரிட்டன், அமெரிக்கா, பிரான்ஸ் போன்ற இம்பீரியலிஸ்ட் நேஷனுடைய டாமினன்ஸ் இந்த பகுதியில கேள்விக்குள்ளாக்கியிருக்கு. அவங்களுடைய கடல் போக்குவரத்துங்கிறது அவங்களுடைய கட்டுப்பாட்டுல இனிமே வந்து வச்சிருக்க முடியாது. அவங்களுடைய
பாதுகாப்புக்கு கீழ வந்து இந்த கடற்பரப்ப அவங்களால வச்சுக்க முடியாது அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறாங்க. இப்போ இது ஒரு நான் ஸ்டேட்டர் ஆக்டர் இல்ல டிஃபாக்டோ ஸ்டேட் ஆக்டரா இருந்த எமன் அன்சாருல்லா அமைப்பு நடத்துற தாக்குதலையே சமாளிக்க முடியாத அமெரிக்க அரசாங்கத்தினால, கடற்படையினால ஒரு ஸ்டேட் ஆக்டர் இந்த ஆக்டிவிட்டில ஈடுபட்டாங்கன்னா, கண்டிப்பா வந்து அவங்களால அத சமாளிக்கவே முடியாது. ஸோ அப்ப அது பெரிய வல்னரபிள் கண்டிஷன்ல இருக்கு. அவங்களுடைய ஆதிக்கம்ங்கிறது இனிமே இந்த கடல் மார்க்கமான ஆதிக்கம்ங்கிறது இந்தியன் ஓஷியன் கடற்பரப்புல வந்து நடக்க முடியாத ஒரு நிலையை நோக்கி நகருது. அதுதான் நம்ம வந்து இதுல பார்க்கிறோம். இப்போ இது என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்துது அப்படின்னா, நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் நேஷனல் லிபரேஷன் மூவ்மெண்ட்ஸா இயங்குற ஆர்ம்டு ரெசிஸ்டன்ஸ்க்கு இது ஒரு உத்வேகத்த குடுக்குது. அப்ப கடற்மார்க்கமான அச்சுறுத்தல வந்து எதிர்கொள்றதுக்கு எமன் அன்சார் அமைப்பு அ ஒரு ஒரு செயற்திட்டத்த முன் வச்சு அத சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்திருக்கு. ஸோ இது வந்து அடுத்து இன்ஸ்பயர் பண்ணும் அடுத்தடுத்த அமைப்புகளுக்கு. அதேபோல இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்க, திரிகோணமலையுடைய ஸ்ட்ராடஜிக் இம்பார்ட்டன்ஸ்ங்கிறது குறையுது. இந்த ஸ்ட்ராடஜிக் இம்பார்ட்டன்ஸ்ங்கிறது மிலிட்டரைஸ்டு ஸோனா இது மாறும்போது, திரிகோணமலைக்கு ஸ்ட்ராடஜிக் இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அதிகம். அதனுடைய வேல்யூ வந்து ரொம்ப அதிகம். அதனால தான் தமிழ் மக்களுக்கும், சிங்கள மக்களுக்குமான அந்த முரண்பாடு கூர்மைப்படுத்தப்பட்டு தமிழர்கள் ஒழிக்கப்பட்டாங்க. புலிகள் அழிப்புக்கு காரணமா இருந்தது திரிகோணமலை துறைமுகம். அதனுடைய மிலிட்டரி இம்பார்ட்டன்ஸ். அது அடுத்த 10 வருஷங்களுக்கு இந்தியன் ஓஷியன்ங்கிறது சர்வதேச அளவுல ஸ்ட்ராடஜிக் இம்பார்ட்டன்டான வாட்டர் வேயா மாறப்போகுதுங்கிறதுக்காக தான் வந்து புலிகள் அமைப்பு அழித்தொழிக்கப்பட்டுச்சு. அதுதான் இன்னைக்கு பல இடங்கள்ல தமிழ்நாடு வரைக்கும் வந்து அந்த அந்த பிரச்சனைங்கிறது தீவிரமடைஞ்சு போயிட்டு இருக்கு. அதுதான் ரோஹிங்கியா இனப்படுகொலைக்கும் காரணமா அமைஞ்சது. இப்போ இந்த ஸ்ட்ராடஜிக் இம்பார்ட்டன்ஸ் ஆன இந்த பகுதிங்கிறது ராணுவத்தினுடைய ஆதிக்கத்த செலுத்த முடியாத பகுதியா மாறுறதுங்கிறது, இந்த பகுதியுடைய மக்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஸோ, இப்ப திரிகோணமலையுடைய மிலிட்டரி வேல்யூ மிலிட்டரி வேல்யூங்கிறது முழுமையா வந்து நீக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்போ முழுமையா நீக்கப்பட்டுச்சுன்னா, தமிழ் மக்களுக்கான தீர்வையும் வந்து முன்வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த பகுதி முழுக்க நடக்கிற அதாவது பிரச்சனைகளுக்கான தீர்வ நோக்கி நகர்த்துறதுக்கு அது ஒரு சரியான வழித்தடத்தை ஏற்படுத்துது. இந்த ஸ்ட்ராடஜிக் இம்பார்ட்டன்டான வாட்டர் வேல நான் மிலிட்டரைஸ் ஜோனா மாத்துறதன் மூலமா, இந்த பகுதியினுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்ப வந்து உருவாக்குது. ஸோ, இப்ப இந்த பகுதியில பல இடங்கள்ல தமிழர்கள் வாழ்றாங்க. பல இடங்கள்ல கான்ஃப்ளிக்ட்ஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த கான்ஃப்ளிக்ட்ஸ் எல்லாம் வந்து முடிவுக்கு வரணும்னா, இதனுடைய ராணுவ முக்கியத்துவம்ங்கிறது குறையணும். ராணுவ முக்கியத்துவம் குறைந்ததுனா மட்டும் தான், இந்த பகுதி வந்து அமைதி நிலையை நோக்கி நகரும். அவங்களுடைய ப்ராஸ்பெரிட்டிய வந்து அவங்களால எட்ட முடியும். அரசியல் தீர்வுகள வந்து பெற முடியும். ஸோ அந்த வகையில அடுத்த தலைமுறைக்கான இந்த பகுதியினுடைய பாதுகாப்ப இன்னைக்கு எமன் அன்சாருல்லா அமைப்பு உறுதிப்படுத்துறதுல ஒரு மிக முக்கியமான ஸ்டெப்ப எடுத்து வச்சிருக்குங்கிறத நமக்கு பார்க்க முடியுது. ஸோ இப்ப இந்த வகையில நீங்க பார்த்தீங்கன்னா, எமன் அன்சாருல்லா அமைப்பு இந்த பகுதியினுடைய பாதுகாப்ப, அரசியல் பிரச்சனைகளுக்கான தீர்வ வழங்குறதுக்கு ஒரு மிக முக்கியமான அ முன்னெடுப்ப வந்து பண்ணுதுங்கிறது தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இந்த எமன் அன்சார் அமைப்பு இந்த தாக்குதல்ல முழுமையான வெற்றி அடைஞ்சு, அதனுடைய டிமாண்ட வந்து அச்சீவ் பண்ணிடுச்சுன்னா, யமனுக்கு மட்டும் இல்ல, இது யமனுக்கு இருக்கிற எதிரிகளா இருக்கிற சவுதி அரேபியா, யுனைட்டட் அரப் எமிரேட்ஸ் போன்ற நாடுகள், இன்னொரு பக்கம் அமெரிக்கா, பிரித்தானிய ஏகாதிபத்தியம் போன்ற அந்த நாடுகள், மேற்கத்திய நாடுகள், இவங்களுக்கும் அச்சுறுத்தல உருவாக்குது. யமனுடைய சேஃப்டிய உறுதிப்படுத்துது. இந்த பகுதியினுடைய சேஃப்டிய வந்து உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு மிக முக்கியமான காய் நகர்த்தல். ஸோ இது வந்து அவங்க இத மனசுல வச்சு பண்ணாங்களா? இல்ல நடந்ததுல இதெல்லாம் எவால்வ் ஆயி வந்துச்சாங்கிறது நமக்கு தெரியல. ஆனா இன்றைய சூழ்நிலையில அடுத்த தலைமுறையினுடைய இந்தியன் ஓஷியன் பகுதியினுடைய பாதுகாப்புங்கிறது இன்னைக்கு யமன் அன்சாருல்லா அமைப்பு நடத்துற தாக்குதல்ல உறுதிப்படுத்தப்படுது. இந்த மொமெண்டம் கன்டின்யூ ஆகணும். அமெரிக்க ஏகாதிபத்தியம்ங்கிறது இந்த பகுதியினுடைய ஆதிக்கத்திலிருந்து நீக்கப்படணும். கடல் வழியான அச்சுறுத்தல்
கடல் வழியான அச்சுறுத்தல் மூலமா வந்து ஒரு நாட்டை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வர முடியும் அப்படிங்கிற இந்த வார்ஃபேர், இவ்வளவு காலம் இருந்த வார்ஃபேர் கம்ப்ளீட்டா அன்வாயபிளா போச்சு அப்படின்னா, மக்கள் வந்து பெருமளவுக்கு இந்த பகுதியினுடைய மக்கள் வந்து தங்களுடைய பொலிட்டிக்கல் பிரச்சனைகளை தீர்த்துக்க முடியும். தங்களுடைய ப்ராஸ்பெரிட்டியை உறுதிப்படுத்த முடியும். இந்த பகுதி மிலிட்டரைஸ் ஆகாததன் மூலமா தங்களை வந்து தங்களுடைய பாதுகாப்பையும் உறுதிப்படுத்திக்க முடியும். ஸோ அதுல இன்னும் சில சிக்கல்கள் இருக்கு. ஏன்னா குவாட் ஃபோர்ஸஸ் வந்து இந்தியா வந்து உருவாக்கி வச்சிருக்கு இந்த பகுதியில. இப்ப அதனுடைய முக்கியத்துவமும் கேள்விக்கு வருது. அப்படி பல்வேறு வகையில எமன் அன்சாருல்லா அமைப்பு நடத்துறது, அங்க நடத்துற தாக்குதல்ங்கிறது, இது ஒரு பெரிய வழிய வந்து திறந்திருக்கு. அமைதிக்கான மிகப்பெரிய வழிய வந்து திறந்திருக்கு. இப்ப இந்த வழிய வந்து இதையே ரூட்ல உலகத்துல இருக்கிற இந்த ரெவல்யூஷனரி ஃபோர்ஸஸ் வந்து எடுத்துட்டு போனாங்கன்னா, அடுத்த தலைமுறைங்கிறது இந்திய கடற்பரப்புல, இந்திய பெருங்கடல் பரப்புல, நம்ம தமிழர் கடல்னு சொல்லலாம். தமிழர் கடற்பரப்புல ஒரு அமைதியான சூழல் நோக்கி உலகத்தை நகர்த்தும். இந்த போட்டிகளை வந்து குறைக்கும். வர்த்தகம்ங்கிறது சுமூகமா நடைபெறும். எந்த அச்சுறுத்தலும் இல்லாம. அரசியல் பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். சர்வதேச அரங்குல அரசியல் பிரச்சனைகள் தீர்வுக்கு வராம இருக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம், இந்த வாட்டர்வேயோடைய ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ், மூலோபாய முக்கியத்துவம். அது மிலிட்டரியில இருக்கிற மூலோபாய முக்கியத்துவம். இது 2ம் வந்து குறையும் போது, இந்த பகுதி வந்து அமைதியா தான் இருக்கும். இந்த பகுதியில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஸோ அந்த வகையில எமன் அன்சாருல்லா அதுல ஒரு மிக முக்கியமான ஸ்டெப்பை எடுத்து வச்சிருக்கு. இத நம்ம முழுமையா வந்து ஆதரிக்கணும். புரியுது தோழர். ஏமன் வந்து ஒர்க் பண்றது நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம், அவங்களுக்காக அப்படின்னு நினைச்சோம் தொடக்கத்துல. அதுக்கப்புறம் வந்து அவங்க தங்களை பத்தி கவலைப்படல, பலஸ்தீனுக்காக மட்டும்தான் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுது. இப்போ வந்து அவங்க வந்து இந்த ஒட்டுமொத்த ஆசியாவுக்கும் சேர்த்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியுது. பார்க்கலாம் அடுத்த நிகழ்வுகள் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். இதுல இன்னொரு சின்ன தகவலையும் நான் சொல்லிடுறேன். புலிகள் அமைப்பு கிட்டத்தட்ட வந்து இந்த பகுதியை வந்து நான் மிலிட்டரி ஜோனா வச்சிருக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வேலை பார்த்தாங்க. புலிகள் அமைப்பு அழித்தொழிக்கப்பட்டுச்சு. புலிகள் அமைப்பு போனதுக்கு அப்புறம் தான் அந்த போட்டி வந்து இந்த பகுதியில தீவிரமடைஞ்சது. இப்போ இந்த நான் மிலிட்டரைஸா வச்சிருக்கிறதுக்கு இங்க ஒரு பெரிய ஃபோர்ஸ் வந்து ஆக்டிவா ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. இன்னும் புலிகள் காலத்துல இந்த ஏவுகணை தொழில்நுட்பமோ, இல்ல இந்த இன்னைக்கு இருக்கிற ட்ரோன் டெக்னாலஜி வளர்ச்சியோ வந்து இல்லாம போனது தான் நம்மளுடைய மிகப்பெரிய துரதிர்ஷ்டம். அன்னைக்கு ஒரு வேளை இருந்திருந்ததுன்னா, இன்னைக்கு எமன் அன்சாருல்லா அமைப்பு பண்றத, அன்னைக்கு புலிகள் வந்து இந்த பகுதியில பண்ணியிருந்திருப்பாங்க. தொடர்ந்து இந்த பகுதியை வந்து பாதுகாப்பானதா உறுதிப்படுத்தி இருப்பாங்க. ஸோ அது நம்மளுடைய துரதிர்ஷ்டம். அது இன்னைக்கு அட்லீஸ்ட் எமன் அன்சாருல்லா அமைப்புங்கிறது ஒரு அமைப்பா வந்து இத வந்து பண்றதுங்கிறத நம்ம வந்து அஸ் அ தமிழா, பாதிக்கப்பட்ட தமிழர்களா, நம்ம பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய தமிழர்களா நம்ம வந்து வரவேற்கணும். இதுதான் வந்து புலிகள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த பொறுப்பை வந்து எமன் அன்சாருல்லா அமைப்பு பண்ணுதா தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு தோழர். ஸோ இதுதான மிக முக்கியமான விஷயம். புரியுது தோழர். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. தோழர்களுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம் தோழர். நன்றி தோழர். தோழர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.